வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ்ஐ சோலார். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பண்ருட்டி, கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பக்கத்தில் மணப்பாக்கம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்குது. அண்ணாமலை பைபாஸ் ஹோட்டல் அப்படின்ற ஒரு ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் 3 கிலோவாட் ஆஃப் கிரிட் பண்ண வந்திருக்கிறோம். இந்த லொக்கேஷன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பண்ருட்டி டு அங்கே மடப்பட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மணப்பாக்கம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு புது பைபாஸ் போட்டுட்ருக்காங்க. அந்த பைபாஸ் பக்கத்துலேயே இருக்குது இந்த ஹோட்டலு. இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து இங்கே அடிக்கடி பவர் கட் அதிகம். நம்ம பண்ருட்டி சுற்றி உள்ள ஏரியாவில் பார்த்திங்கன்னா பவர் கட் அடிக்கடி அதிகமாக உள்ளது. அந்த பவர் கட்டை வந்து இன்வெர்டர் பேட்ரி போடுறதுக்கு பதில் ப்ளஸ் வந்து நம்ம அவங்க யூஸ் பண்ணுற லைட்டு, ஃபேனு, டியூப் லைட்டு, லைட்ஸு மேக்ஸிமம் லைட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹோட்டலில் பொறுத்த வரைக்கும் லைட்டு, ஃபேன் தான். இந்த லைட்டு, ஃபேனை வந்து நம்ம எப்படி சோலார் மூலிமா போட்டு இபி பில்லை கம்மி பண்ணலான்ட்டு கேட்டாங்க. நம்ம வந்து ஒரு 3 கிலோவாட் ஆஃப் கிரிட் சஜஷன் பண்ணோம் இவங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 டியூப் லைட்டு, ஒரு 10 ஃபேன் அப்படி இருக்கும். பகலில் லைட்டு, ஃபேன் ஓடுற மாதிரி. அதே நேரம் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே பேட்டரியிலே ஓடுற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்குறோம். இவங்க மெயினாக கேட்டது பார்த்திங்கன்னா எங்கள் இபி பவர் அடிக்கடி கட் ஆகுது. அந்த இபி பவருக்கும் ப்ளஸ் வந்து எனக்கு இபி பில் அதிகமாகவும் வருது. அது ரெண்டும் சேர்த்து குறைக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம ஒரு 6 பேனல் 545ல் விக்ரம் சோலார் பிராண்ட்லேருந்து மோனோபருக்கு ஆஃப் கட்டு பேனல் ஒரு 6 நம்பர் இங்கே சூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ப்ளூ ஷீட்டு மேலே பேனல் மவுண்ட் பண்ணியிருக்கோம் மினி ரயில் போட்டு. அந்த ஒயரிங்கை பார்த்தீங்கன்னா சோலார் கேபிளில் ஒரு நீட்டாக ஒரு பைப் மூலிமா இன்வெர்டர் பேட்டரிக்கு கொண்டு போயிருக்கோம். இந்த ஹோட்டலுங்கிறதால கிச்சன் ரூம் பக்கத்துலேயே பேட்டரி வச்சுருக்கோம். வேலை போயிட்டுருக்கு. நீட்டாக பிவிசி பைப் மூலிமா வந்து 1 இன்ச்சு பிவிசி பைப் மூலிமா கேபிளை கொண்டு போயிருக்கோம். இதுதான் அந்த செட்டப்பு, பேட்டரி இன்வெர்டர் செட்டப்பு. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற பிராண்டு எக்ஸைடு தான். எக்ஸைடில் 150 ஏஹெச் பேட்ரி, 5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இந்த பேட்டரிக்கு இருக்குது. இது ஒரு 4 நம்பர் 48 வோல்ட்டில் வேலை செய்கிற இன்வெர்ட்ரு இது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் யூடிஎல் பிராண்ட்லேருந்து ஆல்ஃபா ப்ரோ ப்ளஸ் அப்படின்ற ஒரு புது மாடல், ஒரு 48 வோல்ட்டில் ஒர்க் ஆகிற ஒரு 3.5 kV இன்வெர்ட்ரு இது. அதாவது 3.5 கிலோவாட் இன்வெர்ட்ரு இது. இதில் வந்து நம்ம வந்து சோலாரில் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து பேட்டரியில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு உங்கள் இபியில் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். இந்த இன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லா பர்ஃபார்மன்ஸ் உள்ள இன்வெர்ட்டர் இது. யூடிஎல் பொறுத்த வரைக்கும் இந்த மாடலு உங்களுக்கு எல்லாமே இண்டிகேஷன் சைட்லேயே வந்துடும். டிஸ்பிளேயில் உங்களுக்கு எல்லா இண்டிகேஷனும் வந்துடும். எவ்வளோ சார்ஜிங் ஆகிட்டுருக்கு, லோடு எவ்வளோ போயிட்டுருக்கு, அதுமாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து இந்த இன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 வருஷம் வாரண்டி, சர்வீஸ் வாரண்டி வந்துடும். உங்களுக்கு ஆன்சைட் வாரண்டி வந்துடும். உங்களுக்கு சைட்டில் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம ப்ரொடக்ஷனுக்காக பார்த்திங்கன்னா ஒரு டிசிடிபி இங்கே கொடுத்துருக்குறோம். நாளை பின்ன வந்து ஏதாவது சர்ச்சு கரண்ட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அது கிரவுண்டிங் பண்ணுறதுக்காக நம்ம அதுவும் பண்ணி கொடுத்துருக்குறோம். டிசிடிபியும் பண்ணி கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு எதாவது சோலார் செட்டப் வேணும் அப்படின்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆன் கிரிட், ஆஃப் கிரிட், சோலார், வாட்டர் பம்பிங்கு சோலாரில் எந்த தேவை இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த செட்டப் யாரெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கமர்ஷியலில் உள்ளவங்க தாராளமாக போடலாம். கமர்ஷியலில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா யூனிட்டுக்கு 10 ரூபாய்க்கு சார்ஜ் பண்ணுறாங்க இபியிலேருந்து. இந்த செட்டப் மூலிமா ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 யூனிட் வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ண முடியும் சோலாரில். அப்படிங்கிறபோது இபி பில் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு நிறையவே குறையும். ஒரு 3000 to 4000 ரூபா உங்களுக்கு மிச்சப்படுத்த முடியும்.